வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபைனல் கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 1வது மாதம் 2025. இன்றைக்கி வியாழக்கிழமை கோர்னியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. பார்த்திங்கன்னா 555வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு, பெண்டிங் நம்பர்ஸு, இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இப்போ நம்ம நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 156 ரிசல்ட்டு வந்திருக்கு. இந்த 156 ரிசல்ட்டை மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் போல் எடுக்கக்கூடிய ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு போர்டு நம்பர்ஸையுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் உங்கள் கணக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் எல்லாருமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸை நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 4ஆம் நம்பரும் 0வும் ஏ போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 0 ஏ போர்டில் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போது நமக்கு பி போர்டில் பார்த்தீங்கன்னா 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குங்க. பி போர்டு நமக்கு முன்னாடி நாள் 5 வந்திருக்கு. 5க்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் 8, சரிங்களா? 8 இல்லாட்டி 3 வர்றதுக்கு பி போர்டில் வாய்ப்பு இருக்குது. 8ம் 3ம் உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சி போர்டு நமக்கு 9ஆம் நம்பர் கணக்கில் வந்திருக்கு. சி போர்டில், சரிங்களா? 9 வைக்கலாம், நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் சி போர்டில். இல்லாட்டி நமக்கு சி போர்டு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இன்றைக்கி கிடச்சிருக்கு. சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 9 7 நல்ல நம்பர். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4ஐயும் 0வையும் எடுத்திருக்கேன். பி போர்டில் 8ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் எடுத்திருக்கேன். சி போர்டில் 9ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு என்னையோடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நான் எடுத்திருக்கக்கூடிய போர்டு நம்பர்ஸை நீங்களே பார்த்தீங்க. இப்போ நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பராக ஸ்ட்ராங்கான நம்பராக இன்றைக்கி ஆல் போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நம்ம ஃபுல்லாகவே ஃபார்முலாவையும் ரெகுலர் கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறது நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க. 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நம்ம 7ங்கிறதும் நம்ம எடுத்திருக்கோம், சரிங்களா? இன்றைக்கான ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 7 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் எடுத்திருக்கீங்க. 3ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் எல்லா நம்பர்களுமே வைங்க. 1000% ஸ்ட்ராங்கான நம்பராக ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 3ஐயும் 7ஐயும் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாருமே வைக்கலாம். நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது 3ம் 7ம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் எந்த போர்டில் எந்த நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. பெண்டிங் நம்பர் சார்ட்டை வச்சு ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் 2 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில். ஏ போர்டில் 3 9 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 7 8 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு அதிக பெண்டிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 நம்பர் அதிக பெண்டிங் உள்ள நம்பராக நம்ம பார்க்கையில் பி போர்டில் 1 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 1 பி போர்டில் 3 39 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 3
பி போர்டில் 6 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த 3 நம்பர் தான் பி போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. இப்போது சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வந்து 44 நாள் பெண்டிங் அதிக பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 3ங்கிறது. சி போர்டில் 7 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 9 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 வந்து 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து நமக்கு எந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நான் உங்களுக்காண்டி மார்க் பண்ணி கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மெத்தடையும் மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 3, 1, 2, 0, 7 இந்த நம்பர்ஸ்குள்ளேருந்து தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 1, 2, 3, 7, 0 இந்த மாதிரி நம்பர்ஸ்குள்ளேருந்து தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்டிங் நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து இப்போது பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி பாட்ஸு நம்பராக நான் பார்க்கையில் வந்து 307 ஒரு நம்பர் எடுத்திருக்கீங்க. 307 எல்லா நம்பர்களுமே 307 ஒரு நம்பராக எடுத்துக்காங்க. நல்ல நம்பராக இருக்குது 307ங்கிறது. 935 இது ஒரு நம்பர் சரிங்களா. பாட்ஸில் தான் இந்த 2 நம்பரையும் நம்ம கொடுக்குறோம். நல்ல நம்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா 100% வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 1000% ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 307ஐயும் 935ஐயும் பாட்ஸில் வந்து எடுத்துக்காங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய கோரனியா ப்ளஸ் ட்ராவுக்கு 307, 935 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்ஸில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஆட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போது நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி சில நம்பர்ஸை மட்டும் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுக்கலங்க. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கும் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். எல்லாருமே ப்ளே பண்ணணும், எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஆர்ட் ஒர்க் பண்ணி தான் இங்கே வந்து நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். எல்லாருக்குமே வெற்றி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறேன். டபுள்ஸ் வந்துச்சுன்னா 99 909ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் வந்தால் 437 0 31 418 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம எப்போதும் எடுத்துருக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இங்கே வந்து நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணியும் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சார்ட்டை வச்சு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 9ஆம் தேதி 080ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு போன வருஷம். அப்போ வந்து 0வோ 8ஓ நமக்கு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு 286 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். மீண்டும் அதே சி போர்டு 6 உட்காந்துச்சுன்னா 286 சைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 904 8 ஏ போர்டில் வந்துச்சுன்னா நமக்கு 804ன்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம். இது நம்ம போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி நான் வந்து நம்பர்ஸை வந்து இங்கே வந்து கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி 839 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். நல்ல நம்பர் தான் 839. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன்.
அதே மாதிரி நம்ம பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களும் கலந்து வைக்கலாம். அதே மாதிரி இப்போது வந்து நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே நான் வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க. இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கில் நீங்கள் எப்போதுமே இருந்துச்சுன்னா மட்டுமே ஒவ்வொரு நம்பர்ஸையும் வைங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இங்கே வந்து நம்பர்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். 37, 97, 73, 71ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் நமக்கு 39 உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். 39 நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 41 சரிங்களா, 41 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 1000% ஸ்ட்ராங்கான நம்பராக ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம எடுத்திருக்கோம். 73, 71, 37, 97, 39, 41 எல்லா நம்பர்களுமே ஒவ்வொரு செட்டு வைக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு வின்னிங் இருக்குது, கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸை மட்டும் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸை எல்லாருமே வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 204 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 09, 35ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 04, 81ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 04, 81ங்கிறதையும் எல்லா நம்பர்களும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸாக உங்களுக்காண்டி ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இங்கே வந்து நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். 04, 37 இந்த நம்பரையும் எல்லா நம்பர்களும் வைங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா 100% எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத இங்கே வந்து நான் கொடுக்குறேன். 07, 39ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 07, 39, 04, 37, 04, 81, 09, 35 எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை வந்து வைக்கலாம், வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைங்க. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு மொத்தமே 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே 100% வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி என்னுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். எல்லாருமே வந்து மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம பார்த்திங்கன்னா நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பர்ஸும் ஆப்போசிட் பவர் நம்பர்ஸும் சொல்லக்கூடிய நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள்லேருந்தும் ஆப்போசிட் பவர் எண்கள்லேருந்தும் எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வின்னிங் வரும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் தெளிவாகவே நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே அந்த வீடியோவை பாருங்கள். அந்த மெத்தேடை வச்சு நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.